இயேசு எப்படி என் பாவத்தை நீக்க முடியும்? இதற்கு நாம் கடவுளின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அன்பு என்று நாம் அடிக்கடி கூறுகிறோம். எனவே கடவுளின் இயல்பு அன்பு. கடவுள் அன்பாக இருக்கிறார். மனிதர்கள் செய்த பாவத்தை கடவுளால் ஏன் மன்னிக்க முடியாது என்று பலர் கேட்பதை நான் கேட்டிருக்கிறேன். கடவுள் சர்வவல்லமை உள்ளவர். கடவுள் அன்பு என்று நாம் சொல்கிறோம். ஒரு சாதாரண மனிதன் செய்த பாவத்தை அந்த கடவுளால் ஏன் மன்னிக்க முடியாது? நண்பர்களே, இந்த கேள்வி இங்கே உண்மைதான். அன்பாகவே இருக்கும் கடவுள் பாவங்களை மன்னிக்க உண்மையிலேயே விரும்புகிறார். இருப்பினும் கடவுள் அன்பாக இருந்தாலும் கடவுளின் மற்றொரு பண்பை நாம் மறந்துவிடக் கூடாது. கடவுள் நீதியுள்ளவர். கடவுள் நீதியுள்ளவர். கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பது உண்மைதான். அதேபோல் கடவுள் நீதியுள்ளவர் என்ற கூற்றும் சமமாக உண்மை. கடவுள் நீதியுள்ளவர் என்று நாம் கூறும்போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? உதாரணமாக, நான் ஒரு நபருக்கு எதிராக ஒரு குற்றம் செய்தேன். நான் இன்னொருவரை காயப்படுத்திவிட்டேன். நான் ஒருவரிடமிருந்து 1 மில்லியன் பணத்தை கொள்ளையடித்து விட்டேன். அது சரியாக சொந்தமானது. அந்த நபர் ஒரு சட்டப்பூர்வமான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு பணத்தை நான் திருடிவிட்டேன். நான் சொல்வேன், கடவுள் அதை மன்னிக்க மாட்டாரா? கடவுள் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் இந்த நபரின் 1 மில்லியனை திருடியதன் மூலம் நான் அந்த நபருக்கு அநீதி இழைத்து விட்டேன். மேலும் அந்த நபர் ஒரு அநீதிக்கு பலியாகிவிட்டார். கடவுள் நீதியுள்ளவர். இதை அவர் புறக்கணிக்க முடியாது. அநீதி சரி செய்யப்பட்டு துன்பங்களுக்கு கணக்கு கொடுக்கப்படும் வரை பாவத்தை மன்னிக்க முடியாது. உதாரணமாக, ஒரு முறை ஒரு நபர் ஒரு பிச்சைக்காரனை கயிற்றால் அடிப்பதை நான் பார்த்தேன். அவர் தனது கைகளில் வைத்திருக்கும் பிளாஸ்டிக் கயிற்றால் இன்னொரு நபரை அடிக்கிறார். எனவே அடித்தவர் ஒரு பக்கம், மறுபுறம் பாதிக்கப்பட்டவர். பாதிக்கப்பட்டவர் தாங்க முடியாத வலியால் அவதிப்பட்டார். அது மரணத்திற்கு சமமானது. தாக்குதல் நடத்தியவர் இறைவனை அணுகி, ஆண்டவரை, தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று கூறும்போது அது நீதி குறித்த ஒரு கடுமையான கேள்வியை எழுப்புகிறது. இப்படிப்பட்டவனின் கண்ணீருக்கு கடவுள் முன்மதிப்பு இல்லையா? எனவே கடவுள் அன்பு என்று சொல்லி மனித பாவத்தை நாம் வெறுமனே எழுதிவிட முடியாது. கடவுள் அன்பாகவே இருந்தாலும் அவர் நீதியுள்ளவர் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, இதை புரிந்து கொள்வது உங்களுக்கு கடினமாக இருந்தால் நான் அதை வேறு விதமாக சொல்ல முயற்சிக்கிறேன். கடவுள் இரக்கம் உள்ளவர். அப்படியானால் அவர் ஏன் பாவங்களை மன்னிக்க முடியாது போன்ற கேள்விகள் எழும்போது கடவுள் உண்மையில் மன்னிக்கும் திறன் கொண்டவர் என்று நாங்கள் பதிலளிக்கிறோம். இருப்பினும் அவர் பாவத்தை வெறுமனே கவனிக்காமல் விட முடியாததற்கு காரணம், ஒவ்வொரு பாவத்திலும் அநீதியின் ஒரு கூறு உள்ளது. அது கவனிக்கப்பட வேண்டும். பாவம் என்பது அநீதியின் பிரச்சனையை உள்ளடக்கி இருப்பதால் அந்த பாவத்திற்கு யாராவது ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் தருகிறேன். ரஷ்ய ஜார் மன்னர்களால் சோர்வடைந்த ஒரு குழுவினர் கிளர்ச்சியாளர்களாக மாறினர். புரட்சியாளர்களாக மாறிய இந்த குழு ஒரு ரகசிய பயங்கரவாத குழுவை உருவாக்கியது. இந்த குழு நள்ளிரவில் காட்டின் வழியாக பயணிக்கிறது. ரஷ்ய அரசாங்கத்தின் மையத்தை அடைந்து ஜார்ஸை கொன்று அதிகாரத்தை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. குழு ரகசியமாக பயணித்ததால் உணவு கண்டிப்பாக விநியோகிக்கப்பட்டது. ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ போதுமான அளவு மட்டுமே பெற்றனர். எனவே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு மட்டுமே வழங்கப்பட்டது. ஏனெனில் அவர்களால் வழங்கக்கூடியது அவ்வளவுதான்.
அவர்கள் தலைமறைவாக பயணித்ததால் அவர்களால் பொது இடங்களில் உணவு வாங்க செல்ல முடியவில்லை. அவர்களிடம் பணம் இல்லை. இரவில் ரகசியமாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த பயணம் 15 நாட்களில் முடிவடைகிறது என்றால் அவர்கள் 15 நாட்களுக்கு போதுமான உணவை பொட்டலம் கட்டி ஒன்றாக எடுத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்த அளவு உணவு மட்டுமே இருந்தது. எனவே இந்த குழுவின் தலைவர் இது போன்ற ஒரு விதியை வகுத்தார். யாராவது இந்த விதியை மீறி அன்றைய தினம் கிடைக்கும் மிக குறைந்த அளவு உணவை தவிர வேறு எந்த உணவையும் திருடினால் மறுநாள் ஒருவருக்கு உணவு தீர்ந்துவிடும். இது அவர்களின் பயணத்தை தடுக்கும். எனவே தலைவர் ஒரு கடுமையான விதியை நிறுவினார். திருடி இன்னொருவரின் உணவை திருடியதற்காக திருடனை ஒரு மரத்தில் கட்டி வைத்து 25 சவுக்கடிகள் வழங்கப்படும். அதனால் பயத்தின் காரணமாக யாரும் உணவை திருட துணிய மாட்டார்கள். பயணம் தொடர்ந்த போது ஒரு நாள் குழுவின் உணவுப் பொருட்களிலிருந்து உணவு திருடப்பட்டதை அவர்கள் உணர்ந்தனர். விசாரணைக்கு பிறகு உணவை திருடியவர் கும்பல் தலைவனின் தாய் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திடீரென்று அந்த குழுவிற்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அவனுடைய சொந்த அம்மா உணவை திருடிவிட்டால் அவளுக்கும் மற்றவர்களைப் போலவே தண்டனை கிடைக்குமா? அவர் உயிருக்கு மேல் நேசித்த அவரது தாயாருக்கும் அதே தண்டனையை வழங்குவாரா என்பதை அவர்கள் அறிய விரும்பினர். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனாலும் அதே கேள்வி அனைவரின் இதயத்திலும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த குழு ஒன்று கூடியது. தலைவர் திருடனை முன்னோக்கி அழைத்து வர உத்தரவிட்டார். அவர்கள் பயந்து போன தாயை கூட்டத்தின் முன் எடுத்து சென்றனர். தலைவர் தனது தாயாரை பார்த்து அதிர்ச்சியடைந்து நின்றபோது அவர் என்ன தண்டனை வழங்குவார் என்பதை பார்க்க கூட்டம் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு கணம் கூட தயக்கமோ அல்லது பலவீனத்தின் சாயலோ இல்லாமல் அவர் தனது தீர்ப்பை வழங்கினார். இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் சட்டம் சமமாக பொருந்தும். அது ஒரு தாய் அல்லது தந்தை என்பதை பொருட்படுத்தாமல். தண்டனை அப்படியே உள்ளது. இந்த பெண்ணுக்கு 25 சவுக்கடிகள் கொடுக்க நான் உத்தரவிடுகிறேன். எல்லோரும் ஆச்சரியப்படும் போது என் அம்மாவை உடனடியாக கட்டி கட்டளையிட்டபடி 25 சவுக்கடிகள் கொடுங்கள். இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் சட்டம் சமமாக பொருந்தும். இன்று நான் ஒரு சாக்கு போக்கு சொல்லி என் அம்மாவை மன்னித்தால் நாளையும் இது மீண்டும் நடக்கும். இந்த பயணத்தில் நாம் எதற்காக உயிரை பணயம் வைத்தோமோ அந்த நோக்கமே வீணாகிவிடும். சீடர்கள் பயந்து போன தாயை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். மேலும் அவர் அவளை 25 முறை சவுக்கால் அடிக்க உத்தரவிட்டார். தலைவர் ஒன்று என்று கத்தியபோது சவுக்கை பிடித்திருக்கும் சீடர்தான் முதல் சவுக்கடியை அடிக்க வேண்டும். ஆனால் அவன் பயத்தில் தயங்கிய போது தலைவர் அவனை நோக்கி கோபமாக, நான் உன்னை அடிக்க சொன்னேன் இல்லையா என்று கத்தினார். பின்தொடர்பவர் சவுக்கை உயர்த்தி கட்டப்பட்டிருந்த தாயின் உடலில் முதல் சவுக்கை அடித்த போது மகனால் தனது தாய் தண்டிக்கப்படுவதை பார்க்க முடியவில்லை. அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவளை நோக்கி விரைந்தான். அடி விழுவதற்கு சற்று முன்பு அவன் அவளை கைகளால் கட்டி கொண்டான். முதல் சவுக்கடி அவன் அம்மாவுக்கு பதிலாக அவனை தாக்கியது. அவர் 2 என்று கூப்பிட்டார். இரண்டாவது சவுக்கடி அவன் தாயை தாக்கவிருந்த போது அவன் வேகமாக முன்னேறி அவளை சுற்றி தன் கைகளை நீட்டி அவளை பாதுகாத்தான். இரண்டாவது அடி மகனின் முதுகில் சரியாக பட்டது. இவ்வாறு 25 சவுக்கடிகளும் வழங்கப்பட்டன. தாய்க்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் அவளுக்கு ஒருபோதும் அடிகள் கிடைக்கவில்லை. தன் தாயை அணைத்துக் கொண்டே மகன் அவளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சுமந்தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு எவ்வாறு பாவத்திற்கு பரிகாரமானார் என்ற கேள்விக்கு பதிலளிக்க நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு உதாரணம் இது. இயேசு கிறிஸ்து எவ்வாறு உலக இரட்சகராக மாறுகிறார். பாவம் ஒரு தண்டனையை சுமக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பாவமும் ஒரு அநீதியை உருவாக்குகிறது. அது கவனிக்கப்பட வேண்டும். ஆழமான ஆத்மார்த்தமான பிணைப்பை பகிர்ந்து கொண்ட 2 பிரிக்க முடியாத நண்பர்களை பற்றி ஒரு பாதிரியார் பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம் எனக்கு நினைவிருக்கிறது.
அவர்களில் ஒருவர் அடுத்த வாரம் நடைபெறவிருந்த தனது மகளின் திருமணத்திற்காக பணத்தை சேமித்து வைத்திருந்தார். அவர் ஒதுக்கி வைத்திருந்த 75 லட்சம் ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட அவசர தேவையை விளக்கி நெருங்கிய நண்பர் 20 லட்சம் ரூபாய் வாங்கினார். மகளின் திருமணத்திற்கு முந்தைய நாள் இதை நான் உன்னிடம் திருப்பி தருகிறேன் என்று கூறி அவன் தன் நண்பனை சமாதானப்படுத்தினான். அந்த வாக்குறுதியை முழுமையாக நம்பி தந்தை சேமிப்பை ஒப்படைத்தார். இருப்பினும் பணத்தை எடுத்த நபரால் அதை திருப்பி தர முடியவில்லை. அவரது விரக்தியில் அவர் என்றென்றும் நகரத்தை விட்டு வெளியேறி தொலைதூர இடத்திற்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகு அவரை பற்றிய எந்த செய்தியும் இல்லை. வருடங்கள் கடந்துவிட்டன. இறுதியில் அவர் ரூபாய் நோட்டுகளால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பையுடன் திரும்பினார். அதை தன் நண்பன் முன் வைத்துவிட்டு அவன் காலில் விழுந்து மனங்கசந்து அழுது, உங்களிடமிருந்து நான் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்த முடியாததால் வேறு வழியில்லாததால் இந்த இடத்தை விட்டு வெளியேறினேன் என்றார். போது நான் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தேன். ஆனால் பாருங்கள், நான் எடுத்த தொகையை பல மடங்கு திரும்ப கொண்டு வந்து விட்டேன். தயவு செய்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கெஞ்சிக்கொண்டே பணத்தை திருப்பி கொடுத்தார். ஆனால் அவரது பழைய நண்பர், நீங்கள் எடுத்த தொகையை விட 10 மடங்கு அதிகமாக எனக்கு கொடுத்தாலும் அது ஒருபோதும் ஒரு தீர்வாகாது என்று பதிலளித்தார். தேவைப்படும் போது அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தராததால் என் மகளின் திருமணம் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அவள் வேறு எந்த திருமண முன்மொழிவிற்கும் சம்மதிக்கவில்லை. இன்று வரை அவள் வீட்டில் திருமணமாகாமல் இருக்கிறாள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் தான் எடுத்த தொகையை போல 10 மடங்கு திருப்பி தந்தாலும் அது அவன் செய்த பாவத்திற்கு பரிகாரமாகாது. அது அநீதியை சரி செய்ய முடியாது. அவள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மகளின் துயரத்தை அது ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. அவள் இப்போது தனிமையில் வாழ்கிறாள். இறக்கும் வரை திருமணமாகாமல் இருப்பாள். உலகில் உள்ள ஒவ்வொரு பாவமும் பாவம் உருவாக்கும் அநீதியையும் பாவம் தரும் தண்டனையையும் சுமந்து செல்கிறது. எனவே இந்த உலகில் எந்த மனிதனும் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய முடியாது. இன்று நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது யாராவது வந்து என்னை பொதுவில் அறைந்தால், என்னை அடித்த பிறகு அந்த நபர் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் நான் அனுபவித்த வலிக்கும் அவமானத்திற்கும் அது ஒருபோதும் தீர்வாகாது. இந்த செயலுக்குள் பாவத்தை செய்த நபரால் இழைக்கப்பட்ட அநீதி உள்ளது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவம் ஒரு தண்டனையை சுமப்பதால் கடவுள் இரக்கமுள்ளவராக இருந்தாலும் பாவத்திற்கான தண்டனையை அவரால் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லது மாறாக தண்டனை வருவதை கடவுளால் தடுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு பாவத்திலும் உள்ளார்ந்த அநீதி உள்ளது. நான் முன்பு குறிப்பிட்ட உதாரணத்தில் அது அவருடைய தாயாக இருந்தாலும் தண்டனையை உச்சரிக்க வேண்டியிருந்தது. அந்த குழுவின் சட்டம் அதுதான் என்பதால் அவர் அந்த தண்டனையை நிறைவேற்ற தவறியிருந்தால் அது அநீதியாகவும் நியாயமற்றதாகவும் இருந்திருக்கும். இதை அறிந்த கடவுள் பரிபூரண நீதியின் கடவுள். அவர் இரக்கம் உள்ளவர் என்றாலும் பரிபூரண நீதியின் கடவுள் பாவம் தனது பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் தண்டனையை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனாலும் அவர் பரிபூரண நீதியின் கடவுளாக இருந்தாலும் அன்பு நிறைந்த தந்தையாகவும் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்க கூடாது என்று விரும்புகிறார். அந்த தண்டனையின் முழு சுமையையும் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனின் மீது வைத்தார். அந்த ஒரே பேரான குமாரன் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் மரித்து நமது பாவங்களுக்கு பரிபூரண பரிகாரத்தை அளித்தார். மனித குலத்தின் தொடக்கத்திலிருந்து உலக முடிவுக்கு முன்பு பிறந்த கடைசி நபர் வரை இயேசு ஒவ்வொரு பாவத்திற்கும் பரிகாரம் செய்தார். கல்வாரி மலையின் உச்சியில் கற்பனை செய்ய முடியாத வேதனையை தாங்கிக் கொண்டு அந்த பாவங்களால் ஏற்பட்ட வதைக்கும் அநீதிக்கும் அவர் விலை கொடுத்தார். நற்செய்தி இதுதான். இயேசு நம்முடைய பாவத்தையும் அதன் தண்டனையையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதுதான் இயேசுவை உலக இரட்சகராகவும் ஒரே இரட்சகராகவும் ஆக்குகிறது. உலகில் வேறு எந்த மதமோ வேறு எந்த மத தலைவரோ இந்த கூற்றை முன்வைக்க முடியாது. மனித குலத்தின் பாவங்களை நானே ஏற்றுக்கொள்வேன் என்று உலகில் வேறு யாரும் இதுவரை சொன்னதில்லை. பிரபஞ்ச வரலாற்றில் இதுவரை பிறந்த வேறு எந்த நபரும் பாவத்திற்கு பரிகாரம் செய்வதாக கூறியதில்லை. வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. இது வேறு யாரையும் அவமதிப்பதற்காகவோ அல்லது இழிவுபடுத்துவதற்காகவோ கூறப்படவில்லை. ஆனால் வேறு யாரும் மனிதகுலத்தின் பாவத்தின் தண்டனையை தங்கள் சொந்த உடலில் தாங்களே ஏற்றுக்கொள்வதில்லை என்பதால் மனிதகுலம் மற்றும் முழு உலகமும் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனையாக இயேசு சிலுவையில் தம்மை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் புனித பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
கடவுள் பாவத்தின் முழு தண்டனையையும் இயேசுவின் மீது சுமத்தி அவரையே பாவ நிவாரண பலியாக மாற்றினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் நரம்புகளும் உடைந்து போகும் அளவுக்கு பதற்றமடைந்து ரத்தம் வழிந்தோடியது. வியர்வை துளிகள் போல அவரது உடலிலிருந்து இரத்த துளிகள் தரையில் விழுந்தன என்று நாம் படித்தோம். ரத்தம் சிந்துதல் என்பது பாவம் கொண்டு வரும் கொடிய வலியையும், அது பாவி மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மீதும் ஏற்படுத்தும் துன்பத்தையும் குறிக்கிறது. இது ஒரு தனிநபரின் வேதனை மட்டுமல்ல, உலகின் எண்ணற்ற மில்லியன் கணக்கான மனிதகுலத்தின் திரட்டப்பட்ட துன்பமாகும். இயேசுவின் நரம்புகள் வெடித்தன, ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. பிரபஞ்சத்தின் பாவங்கள் உருவாக்கிய மரண வேதனையால் மூழ்கடிக்கப்பட்டது. எனவே இயேசு சிலுவையில் எல்லா பாவங்களையும் தம்மீது ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில் அவர் தம்முடைய சரீரத்திற்குள்ளேயே பாவத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பை நிறைவேற்றி நமக்கெல்லாம் முழுமையான பாவ நிவர்த்தியை செய்தார். ஒரு நபர் இயேசுவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவர் மீது அபிஷேகத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் வெளியிடுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு மனித வாழ்க்கை பெரும்பாலும் எண்ணற்ற பாவங்கள் மற்றும் பலவீனங்களின் தொகுப்பாகும். நாம் செய்த பாவங்கள் அளவிட முடியாதவை. பலர் தங்கள் இதயங்களில் பெரும் குற்ற உணர்ச்சியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சுமை அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நோய்வாய்ப்படுத்தியுள்ளது. சங்கீதம் 107 அதிகாரம் 17 வசனம், அநேகர் அழிவின் வழிகளை பின்பற்றி வியாதிப்பட்டும் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உபத்திரவப்பட்டும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. பாவம் பலரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. பாவத்தின் காயங்கள் பலரை மற்றவர்களை காயப்படுத்தும் மக்களாக மாற்றியுள்ளன. வாழ்நாள் முழுவதும் குவிந்த பாவங்களின் சுமையும் அதன் விளைவாக ஏற்படும் குற்ற உணர்ச்சியும் பலரின் அமைதியை குலைத்துவிட்டன. நற்செய்தி என்றால் என்ன? நற்செய்தி இதுதான். பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் என்ற கூற்று நம்பகமானது மற்றும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது. நற்செய்தி என்பது உலகில் உள்ள ஒவ்வொரு பாவிக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. மேலும் ஒவ்வொருவரையும் எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் காப்பாற்ற கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஆகையால் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி இயேசுவின் நாமத்தை தவிர நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு நபர் அந்த இரட்சகரை தங்கள் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவின் கிருபை அந்த நபருக்குள் பாயத் தொடங்குகிறது. அன்பான குடும்பங்களே, நான் சொல்வதை கேட்கும் ஒவ்வொரு தனிநபரும் உங்கள் வாழ்க்கையில் பாரமான சுமைகள், பொறுப்புகள் மற்றும் பிணைப்புகளை உருவாக்கிய ஏதேனும் அறிக்கையிடப்படாத தீமைகள், பாவங்கள் அல்லது அக்கிரமங்கள் இருந்தால், அல்லது உங்கள் குடும்பம் உடைந்த வேலைகளை அனுபவித்தால், கர்த்தராகிய இயேசுவின் மூலம் வரும் இரட்சிப்பை பெற பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்களை அழைக்கிறார். ரோமர் அதிகாரம் 1:16 வசனத்தின்படி சுவிசேஷம் என்பது விசுவாசிக்கிற அனைவருக்கும் இரட்சிப்பை கொண்டு வரும் கடவுளின் வல்லமையாகும். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே விசுவாசித்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பினால் இந்த நற்செய்தி உங்களை இரட்சிப்புக்கு வழிநடத்தும் கடவுளின் வல்லமையாக மாறும்.